ஹாய் மக்களே, இன்னைக்கு தை வெள்ளிங்க. அதுவும் இல்லாமல் பிரதோஷம் வேறு இன்றைக்கி ரொம்ப சிறப்பான நாள். அதனால் தை வெள்ளியாக இருக்கிறதுனால இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பாயசம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சேமியா இருந்துச்சு, அணில் சேமியா. அதை வச்சு நான் வந்து பாயசம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பூனைக்குட்டி நம்ம கிச்சனுக்கு நாங்கள் வந்தாலும் உடனே கூடயே வந்துருங்க, அதுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு. அதுக்கப்புறம் பால் பாயசத்தை எடுத்து சேமியா பாயசத்தை எடுத்து வந்து சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கு வந்து விளக்கேற்றி அதுக்கப்புறம் சாமி கும்பிடும் போது சாமிக்கு தண்ணி எடுக்கலாமேன்னு வரும்போது குறுக்க அந்த பூனைக்குட்டி வந்து அது ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சுங்க. எனக்கு அது அப்படி பண்ணுறது அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு ஊதுபத்தி காமிச்சு அதுக்கு கற்பூரம் காமிச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை தாங்க ஊற்றிருந்தேன். கோதுமை தோசையிலே 2 வகையாக செஞ்சுருந்தாங்க. ஒன்று வந்து இனிப்பு தோசை, கார தோசைங்க. கார தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டேன். இனிப்பு தோசைக்கு நமக்கு எதுவும் தேவை கிடையாது, அப்படியே ப்ளைனாகவே சாப்பிடலாம், ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ தோசையும் வச்சு அதுக்கப்புறம் அரைச்ச சட்னியும் வச்சு எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுத்தாச்சுங்க. எல்லாருமே சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டாகணுங்க. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் கோயிலுக்கு போயே ஆகணும். அதெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டேன். எல்லாருக்கும் தோசையும் ஊற்றி கொடுத்தாச்சுங்க. நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் நான் சாப்பிடுவேன். நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய்.